மருத்துவமனை பொதுமக்களிடையே மிகப்பெரிய அளவிலான வரவேற்பை பெற்று மிகப்பெரிய அளவிலான மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது. அந்த வகையில் தினந்தோறும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பல்வேறு வகைகளில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கட்டமைப்பை தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது. கட்டிட வசதிகளாக இருந்தாலும் அதிநவீன கருவிகளாக இருந்தாலும் தொடர்ந்து இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்கள் பொருத்தப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை கடந்த ஓராண்டில் மட்டும் இங்கே சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டிருப்பவருடைய எண்ணிக்கை தினந்தோறும் சராசரி 400க்கும் மேல் என்கின்ற வகையில் ஒரு 1.5 லட்சம் சிடி ஸ்கேன்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. 5 சிடி ஸ்கேன்கள் இந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனையின் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அதேபோல் டிஜிட்டல் எக்ஸ்ரே அதுவுமே தினந்தோறும் ஒரு 1000 என்கின்ற வகையில் எடுக்கப்பட்டு கடந்த ஆண்டு மட்டுமே 1,60,60,000க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் எக்ஸ்ரேக்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. சிடி ஸ்கேன் 1.5 லட்சமும் டிஜிட்டல் எக்ஸ்ரே 1,60,60,000 என்கின்ற வகையிலும் கடந்த ஓராண்டில் மட்டும் எடுக்கப்பட்டிருக்கிறது. எம்ஆர்ஐ ஸ்கேனை பொறுத்தவரை 16,000 ஸ்கேன் கடந்த ஆண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. 15,680 என்கின்ற வகையில் துல்லியமாக எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் கடந்த ஆண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எம்ஆர்ஐ ஆக இருந்தாலும் சிடி ஆக இருந்தாலும் டிஜிட்டல் எக்ஸ்ரேவாக இருந்தாலும் அதன் பயன்பாடு இன்றைக்கு அதிகரித்து வருகிற நிலையில் இந்த மருத்துவமனையின் கட்டமைப்பையும் மருத்துவ சேவைகளின் கூடுதல் எண்ணிக்கை காரணமாகவும் அதிகரிக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு நானும் நம்முடைய வணிக வரித்துறை அமைச்சர் அவர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்று இன்று காலையில் இந்த மருத்துவமனையில் கூடுதலாக 4,37,00,000 மதிப்பீட்டில் பல்வேறு மருத்துவ திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2,81,00,000 மதிப்பீட்டில் ஒரு புதிய சிடி ஸ்கேன், 62 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு டிஜிட்டல் எக்ஸ்ரே பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதேபோல் இங்கே இருக்கிற உடற்கூறாய்வு மையம் மிகப்பெரிய அளவிலான பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அதை நவீனப்படுத்துவது அவசியமாகிறது. எனவே இந்த உடற்கூறாய்வு மையம் 93,50,000 மதிப்பீட்டில் அந்த உடற்கூறாய்வு மையம் இன்றைக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக சிடி ஸ்கேன், டிஜிட்டல் எக்ஸ்ரே, உடற்கூறு ஆய்வு மையம் மேம்பாடு என்கின்ற வகையில் 4,37,00,000 மதிப்பீட்டிலான திட்டங்கள் தற்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை 420 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு மருத்துவத்துறைக்கான கட்டிடங்களும் உயர் மருத்துவ உபகரணங்களும் இந்த மருத்துவமனைக்கு வாங்கி தரப்பட்டிருக்கிறது. 313,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி ஜைகா நிதி உதவியுடன் 6 தளங்கள் கொண்ட புதிய டவர் பிளாக் ஒன்று கட்டப்பட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 7,99,00,000 மதிப்பீட்டில் இங்கே ஒரு புதிய கேத்தலாப் கருவி ஒன்று பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. 2,89,00,000 மதிப்பீட்டில் நெஞ்சக மருத்துவ பிரிவு கட்டிடம் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டது. 1,03,00,000 மதிப்பீட்டில் கட்டண படுக்கை தொகுதிகள், பே வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் கட்டண படுக்கை தொகுதிகள் தொடங்கி வைக்கப்பட்டது. சீமாங் கட்டிடத்தில் பார்வையாளர்கள் அமரும் கூடம் ஒன்று 65 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. அவசர ஊர்திகள் ஒரு 21,95,000 மதிப்பீட்டில்
பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. சப்பாத்தி மிஷின் 2,47,000 மதிப்பீட்டில், 41,25,00,000 மதிப்பீட்டில் கல்வியியல் கூடம், ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இல்லாதோருக்கான குடியிருப்பு கட்டிடங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் 41,25,00,000 மதிப்பீட்டில் கொண்டு வரப்பட்டது. அரசு கூடுதல் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான மாணவர் விடுதி ஒன்று 12,27,00,000 ரூபாய் மதிப்பீட்டில், கூடுதல் மாணவியர் விடுதி 9,39,00,000 மதிப்பீட்டில், மாணவியர் விடுதி 9,12,00,000 மதிப்பீட்டில், மாணவர்கள் விடுதி 8,60,00,000 மதிப்பீட்டில், புதிய நூலக கட்டிடம் 8,62,00,000 மதிப்பீட்டில், கருத்தரங்கம் சீரமைக்கும் பணி 2,46,00,000 மதிப்பீட்டில், விலங்குகள் கூடம் 1,74,00,000 மதிப்பீட்டில், புதிய டெக்ஸா ஸ்கேன் கருவி 50,00,000 மதிப்பீட்டில் என்று இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 420 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. அதனால்தான் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மருத்துவ பயனாளர்களின் எண்ணிக்கை என்பது பல மடங்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து கொண்டிருந்த புறப்பயனாளர்களின் எண்ணிக்கை 3,000 - 4,000 வரை இருந்தது. அது தற்போது 6,500 - 7,000 உயர்ந்திருக்கிறது. உள் பயனாளிகள் இங்கே தங்கி இருந்து பயன்பெறுபவர்கள் 3,000 - 3,500 பேர் பயன்பட்டு வருகிறார்கள். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை 4,420 படுக்கைகள் உட்கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மருத்துவ கட்டிடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இதனுடைய மருத்துவ கட்டமைப்பை தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மேம்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இப்போது திறந்து வைக்கப்பட்ட 420 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களை தொடர்ந்து இன்றைக்கு 4,37,00,000 மதிப்பீட்டிலான திட்டங்கள், இதையும் தொடர்ந்து இதே மருத்துவமனையில் 43,70,00,000 மதிப்பீட்டில் புதிதாக ஒரு 5 மருத்துவ கட்டிடங்கள் உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தும் பணியும் நடைபெற்று வருகிறது. 40 கோடி செலவில் தரைதளம் மற்றும் 5 தளங்களுடன் குழந்தைகள் நலம் மற்றும் ஆராய்ச்சி மைய கட்டிடம் ஒன்று கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த முறை நாங்கள் வந்தபோது அந்த கட்டிடத்தை ஆய்வு செய்திருக்கிறோம். இதே மருத்துவமனையில் ஒரு பன்னோக்கு பல் மருத்துவ நிலையம் ஒன்று 1,03,00,000 ரூபாய் செலவில் கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாணவர்கள் விடுதியில் கழிப்பறை, சமையலறை மற்றும் கூரைகளை மேம்படுத்தும் பணிக்கு 1 கோடி திட்டமிடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் இந்த நஞ்சக பிரிவிலும் மின்தூக்கிகள் லிப்ட் வசதிக்கு ஒரு 67,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது நடைபெறுகிற பணிகளை பொறுத்தவரை ஒரு 43,70,00,000 மதிப்பீட்டிலான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதையும் தொடர்ந்து இன்னமும் நடைபெற வேண்டிய பணிகள் என்கின்ற வகையில் திட்டமிடப்பட்டிருப்பது 38 கோடி ரூபாய் செலவில் ஒரு 100 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம், 2 கோடி செலவில் விடுதி கட்டிடத்தை மேம்படுத்துவது என்று பல பணிகள் இன்னமும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இப்படி நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பயனை தந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த மருத்துவத்துறையில் பல்வேறு புதிய திட்டங்களை, சிறப்பு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள். மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், செயற்கை கருத்தறுத்தல் மையங்கள் என்று பல திட்டங்கள், சிறப்பு திட்டங்கள் இந்த துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய மக்களிடையே வரவேற்பை பெற்ற இன்னும் ஒரு சீரிய சிறப்பு மிக்க திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின். நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டம் கடந்த ஆகஸ்ட் திங்கள் 2ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்களால் சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதிலும் ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் 3 என்கின்ற வகைகளிலும், பெருநகர சென்னை மாநகராட்சியில் 15 என்கின்ற வகையிலும்,
10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சிகளில் 4 என்கின்ற வகைகளில் 5 மாநகராட்சிகளிலும் 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட 19 மாநகராட்சிகளில் தலா 3 என்கின்ற வகைகளிலும் 1256 நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்பட தொடங்கி இருக்கிறது. தொடங்கப்பட்ட நாள் முதல் இதுவரை மருத்துவ முகாம் என்றால் ஏதோ சளிக்கும் காய்ச்சலுக்குமாக மருந்து தந்தது என்கின்ற நிலை மாறி ஒவ்வொருவருக்கும் முழு உடற் பரிசோதனை என்கின்ற அளவிலான திட்டமாகவே இந்த திட்டம் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்றால் 20,000 15,000 செலவு செய்கிற வகையிலான திட்டங்கள் அரசு மருத்துவமனைகளிலே ஒரு 4,000 வரையில் செலவாகும் அந்த திட்டம் இன்றைக்கு விலையில்லாத வகையில் மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பயனை தந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த திட்டம் தொடங்கி 23 வாரத்தில் 34வது முறையாக இன்றைக்கு 30 மாவட்டங்களில் 44 இடங்களில் இந்த முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மதுரையை பொறுத்தவரை சோழவந்தானில் இன்றைக்கு இந்த முகாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆக இந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு இதுவரை நடைபெற்று முடிந்திருக்கிற நேற்று வரை நடைபெற்று முடிந்திருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை 934. 1256 முகாம்களில் 934 முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்றைக்கும் 40 முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் வரை இந்த முகாம்களில் பயன்பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை 14,21,227 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். இதில் இந்த முகாமில் ஒரு சிறப்பு அம்சம் முழு உடற் பரிசோதனை என்பதையும் கடந்து முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டம், இந்த காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டைகளை இந்த முகாம்களுக்கு வருபவர்களுக்கு அங்கேயே விரிவான வகைகளில் அது ஆராய்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகைகளில் இந்த 23 வாரங்களில் வழங்கப்பட்டிருக்கிற புதிய முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டைகளின் எண்ணிக்கை 41,036. அதேபோல் இன்னொரு சிறப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று சான்றிதழ் வாங்க வேண்டும் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சி நிர்வாகம், வருவாய்த்துறை அலுவலர்கள், மருத்துவர்கள் என்று பல்வேறு இடங்களில் அவர்கள் அலைந்து திரிந்து அந்த சான்றிதழ்களை பெற வேண்டும் என்பது விதி. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த முகாம்களிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரே இடத்தில் அனைத்து ஆய்வுகளும் முடிந்து அவர்களுக்கு அந்த சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களில் மட்டுமே இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் எத்தனை பேருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் 50,968 மாற்றுத்திறனாளர் பெருமக்களுக்கு இந்த சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 38 மாவட்டங்களிலும் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற மகத்தான திட்டம் இன்றைக்கு திட்டமிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் இந்த கடந்த வாரம் வரை ஒரு 6 மாவட்டங்களில் இந்த முகாம்கள் நிறைவு பெற்றிருக்கிறது. நீலகிரி, மயிலாடுதுறை, பெரம்பலூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய 6 மாவட்டங்களில் இந்த முகாம்கள் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த முகாம்களை பொறுத்தவரை பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சேவைகள் என்கின்ற வகையில் பொது மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், இருதய மருத்துவம், எலும்பியல் மருத்துவம், நரம்பியல் மருத்துவம், தோல் மருத்துவம், பகப்பேரியல் மற்றும் மகளிர் மருத்துவம், கண் மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், இயன்முறை மருத்துவம், பல் மருத்துவம், மனநல மருத்துவம், நுரையீரல் மருத்துவம், நீரிழிவு மருத்துவம், கதிரியக்கவியல் மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, சித்தா மற்றும் இந்திய மருத்துவம் என்று இன்றைக்கு இந்த 17 வகையான மருத்துவங்கள், மருத்துவ முறைகள், பரிசோதனைகள் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் இன்றைக்கு பயன்பட்டு வருகிறது. இதில் இன்னொரு கூடுதல் சிறப்பம்சம், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கண்டுகொள்ளப்படாத ஒரு அமைப்பாகவே இருந்தது. இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களையும் இதில் இணைத்து அவர்களுக்கும் இந்த முழு உடற் பரிசோதனை என்பது இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாக இருந்து வருகிறது. இந்த மதுரையை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதிலும் 1256 முகாம்கள் என்று திட்டமிட்டிருந்தாலும் மதுரையை பொறுத்தவரை திட்டமிட்ட முகாம்களின் எண்ணிக்கை 43.
இதுவரை நிறைவு பெற்றிருக்கிற முகாம்கள் 24. இன்று சோழவந்தானில் 25வது முகாமாக சோழவந்தானில் முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரையில் மட்டுமே 33,758 பொதுமக்கள் இந்த முகாம்களின் வாயிலாக பயன்பெற்றிருக்கிறார். அதை சொல்லியிருக்கோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எய்ம்ஸ் தொடர்ந்து கட்டப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி ஒன்றிய அரசாங்கத்திடம், குறிப்பாக மாண்புமிகு பிரதமர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் போன்றவர்களிடத்தில் நானும் துறையின் செயலாளரும் ஒரு 15 முறைக்கு மேல் முறையிட்டு கடைசியாக ஒன்றிய அரசின் ஒரு அதிகாரியை அழைத்து நாங்களே ஜப்பானுக்கு சென்று ஜைகா நிறுவனத்தின் துணை தலைவர் அவர்களோடு கலந்து ஆலோசித்து நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் ஜப்பானில் இருக்கிற டோக்கியோவில் ஜைகா அமைப்பின் தலைமை அலுவலகம், ஜைகா தான் இதற்கு நிதி ஆதாரம், எனவே அவர்களை நாங்கள் சந்தித்து ஒன்றிய அரசின் அதிகாரியையும் அழைத்து சென்று சந்தித்து அது கட்டப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினோம். அந்த வகையில் அவர்கள் அப்பொழுதே ஒரு ஷெட்யூல் பிக்ஸ் பண்ணி கட்டுவதற்கு திட்டமிட்டு இப்போது கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இல்ல, இப்ப அங்க ஜல்லிக்கட்டுலயே அங்க உடனடியா எல்லா இடத்துலயும் மெடிக்கல் கேம்ப் போட்டுறோம். நானும் கடந்த ஆண்டு ஒரு 2 ஜல்லிக்கட்டு முகாம் போய் பார்த்தேன். அங்க மெடிக்கல் கேம்ப் போட்டு தேவையான வசதிகளை அங்கேயே பண்றாங்க. பெரிய ஹெவி இன்ஜுரி, ஹெட் இன்ஜுரி அந்த மாதிரி ரொம்ப முக்கியமானதுக்கு தான் இங்க வந்து இந்த சிடி ஸ்கேன் எடுக்கணும், இல்லை எம்ஆர்ஐ எடுக்கணும்னா இங்க வருவாங்க. மற்றபடி இந்த போன் பிராக்சர் அதுனா அங்கேயே கட்டு போட்டு அந்த உடனடியாக மருத்துவ வசதி அங்கேயே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னம்மா இல்ல, இப்ப அது இல்ல, மருத்துவ மையமே போட்டிருக்கிறோமே, நடமாடும் சிகிச்சை வாகனம் இல்ல, மருத்துவ மையமே ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு இதுலயுமே அங்க போடுறோம். அறுவை சிகிச்சை அங்க மேற்கொள்ள முடியாது இல்ல, அது பெரிய மருத்துவமனைக்கு வந்து அதுக்கான வசதி, ஒரு குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட, ஃபியூமிகேஷன் செய்யப்பட்ட ஆபரேஷன் தியேட்டர் இதெல்லாம் இருந்து பண்ணாதான் சேஃப்டி. இல்லைன்னா இவங்களுக்கு பயனாளிக்கு பிரச்சனை வந்துடும். இல்ல பொங்கலுக்குள்ள எல்லாம் முடியாது. இல்ல இப்ப பண்ணி நிற்கிறாங்க. எங்களுக்கு அவங்க சொன்னது வந்து 2028 சொல்லியிருக்கிறாங்க. நன்றிங்க.